ஹலோ குயின்ஸ் ஆஃப் எவ்ரி ஹோம், நான் ராதா ஃப்ரம் குயின் ஆஃப் ஹாப்பி ஹோம். எல்லோரும் சூப்பராக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெக்கேஷனில் நாங்கள் போன கொச்சி ட்ரிப்போட செகண்ட் டேயோட கண்டினியூவேஷன் தான். ட்ரிப்போட முதல் நாள் சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோவிலுக்கு போயிட்டு, ரெண்டாவது நாள் ஃபோர்ட் கொச்சி ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு ஈவினிங் இப்போது விப்பின் ஐலாண்டுக்கு போயிட்டுருக்கோம். அந்த 2 நாள் வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போது ஃபோர்ட் கொச்சிலேருந்து விப்பின் ஐலாண்டுக்கு போகிறதுக்கு இந்த போட் ஜெட்டியில் தான் போயிட்டுருக்கோம். இதை சுற்றி இருக்கிற பிளேசஸ்லாம் ஐலாண்டுங்கிறதுனால நம்ம ரோட்டு மேலே போக முடியாது, நம்ம தண்ணியில் தான் போயாகணும். அதனால் காரு, பைக்கு, பேசஞ்சர்ஸ் எல்லாரையுமே ஏற்றிட்டு போகிறதுக்கு தான் இந்த மாதிரி போட் ஜெட்டி இருக்குது. இதோட டிக்கெட் ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆளுக்கு 3 ரூபா தாங்க. அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் பழகி இருக்கும்னு நினைக்கிறேன், நமக்கு பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது. கடலில் இந்த ஷிப்பெல்லாம் பார்த்துட்டு இது மேலே போகிறது செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஒரு 15 மினிட்ஸில் ஃபோர்ட் கொச்சிலேருந்து விப்பினுக்கு ரீச் ஆகிட்டோம். கொச்சி போனால் இந்த இடத்த கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. விப்பினில் நம்ம ஃபேமிலியோட சூப்பராக ஜாலியாக ரிலாக்ஸாக என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு பிளேஸ் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா போஷ் டாடி பப். போட் ஜெட்டிலேருந்து நாங்கள் இறங்கின பிளேஸ் இருக்கு இல்லையா, அதில் இருந்து ஒரு 10 கிலோமீட்டர்ஸ். நாங்கள் இறங்கின இடத்துலேருந்து ஆட்டோ பார்த்தோம், மினி காரு கிடச்சிது, அதில் வந்துட்டோம். கொச்சியில் நாங்கள் என்டர்டெயின் பண்ண ஒரு பெஸ்ட்டு பிளேஸ்னால் இதை சொல்லலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட், ஒரு பப்பு தான். இங்கே லேக் இருக்குது, நம்மளே போட்டிங் பண்ணிக்கலாம், ஃபிஷ் ஃபார்ம் இருக்குது, அப்புறம் பசங்க விளையாடுறதுக்கு நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. இந்த பப்போட டெக்கரேஷன் பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருந்தது. போட்டை வந்து தலைகீழாக இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சேர்ஸ் எல்லாம் கூட க்ரீனாக இருந்ததுனால பயங்கர க்ரீனிஷாக இருந்தது அந்த இடமே. பசங்களுக்கு போர் அடிக்காமல் இருக்க நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் இருந்தது. இதெல்லாம் எப்படி விளையாடுறதுன்னு எனக்கு தெரியாது, ஜீவா தான் சொல்லி கொடுத்தான். குட்டி குழந்தைங்க விளையாடுறதுக்கு செப்பரேட்டாக ஒரு ஏரியாவே பிளேயிங் ஏரியா மாதிரி செட்டப் பண்ணியிருக்காங்க. நிறைய சாஃப்ட் டாய்ஸ், சறுக்கு மரம் இதெல்லாம் இருந்தது. பாப்பா இந்த ரிங்கை எடுத்து இடுப்பில் போட்டு சுற்றிக்கிட்டே இருந்தது, அழகாக சுற்றுச்சு பாப்பா. அப்புறம் ஜீவாவும் ட்ரை பண்ணா, 2 பேருமே சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க. இவங்களோட ஃபிஷ் ஃபார்ம்லேருந்து எடுத்து ஃபிஷ்ஷை நமக்கு சமைச்சு தருவாங்க, நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம். ஃபிஷ்ஷை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நான் பசங்க கூட போட்டிங் போகலாம் அப்படின்னு கிளம்பிட்டேன். என் ஹஸ்பண்ட் மட்டும் அங்கேயே உட்காந்துருந்தாங்க. நானும் ஜீவாவும் பெடல் பண்ணுறோம். இங்கே போட்டிங் ஃப்ரீ தான், அதுக்கு சார்ஜ் பண்ண மாட்டாங்க, ஆனால் நம்மளாவே போட்டிங் பண்ணிக்கணும். இப்போ ஸ்ட்ரைட்டாகவே இருக்கட்டும், இது கொஞ்சம் லெஃப்ட் திருப்புவோம், இப்போ ஸ்ட்ரைட்டாக இருக்கும், கொஞ்சம் ரைட்டு இப்போ ஸ்ட்ரைட்டாக வைக்கிறோம். இப்படி கற்றுக்கிட்டாலே கார் ஓட்ட கற்றுக்கலாம் ஈஸியாக. நான் தான் டிரைவர், இந்த வண்டி நான் சொல்றதா கேட்கும். ஸ்ட்ரைட்டா வச்சா இருமா கொஞ்சம் பின்னாடி போங்க. எப்படி இருக்கு ரைட்? பிரமாதமா இருக்கு. என்னோட ரைட் சைடு திருப்புடா. ரைட் திருப்பு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பெடல் பண்ணேன், அதுக்கப்புறம் இப்போ தான் பெடல் பண்ணுறேன். ஜீவா தான் ஆனால் ஃபுல்லாகவே கைட் பண்ணான். மழை பெஞ்சு விட்டதுனால அந்த பிளேஸே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. செம்ம ஒரு கூலான பிளேஸ், சுற்றிலும் க்ரீனிஷாக, நடுவில் தண்ணி, செம்மையாக இருந்தது அந்த இடம். ஒரே ஒரு ரவுண்டு தான் போனோம், அதுக்கப்புறம் போட்டை போய் இறக்கிட்டோம். ஜீவா இன்னொரு ரவுண்டு போகலாமான்னு சொன்னான். போதும் வாடா அப்படின்னு கூட்டிகிட்டு வந்துட்டேன், டயர்டாயிடுச்சு. என் ஹஸ்பண்ட் உட்காந்த இடத்த விட்டு நகரவே இல்லை, அடுத்தடுத்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. கப்பக்கிழங்கும் மீன் பொழிச்சதும் வாங்கினோம்.
ஜீவாவும் பாப்பாவும் கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் சாப்பிட்டுட்டு ஃபிஷ் பிடிக்க போகிறோன்னு வந்துட்டாங்க. சூப்பர் ஜீவகுட்டி, சூப்பர் உயிரோட தான் இருக்கு. அங்க போரு, இதனால போக முடியாது. செம்மடா ஜீவா. இது யார் சாப்பிட போறா? நான் சாப்பிடுறேன். இது எங்க தரது? அவங்க டெக்கட சமைச்சு குடுத்துருவாங்க. எப்படி தங்க குட்டிங்களா ரெண்டு பேரும் சூப்பர் டி. பாப்பாலாம் இல்ல, நான் தான் பிடிச்ச கஷ்டம். ஜீவா இன்னொரு ஃபிஷ் பிடிச்சிட்டான் கூட. அவங்கள்ட்ட இன்னொரு ஃபிஷ் பிடிச்சிட்டானா? ஹேட்ரிக். பாப்பா இது ஊட்டில விடு விடு அவட்ட பாத்து. முன்னாடியே வந்துருந்தீங்கன்னா இன்னொரு ஒரு மீன் ஃபர்ஸ்ட் வந்த மாதிரி வந்துச்சு. அதுக்கப்புறம் துள்ளி குளிச்சு எப்படியோ ஓடிடுச்சு. எப்படிதான் மீன் பிடிக்கிற ஜீவா? எனக்கே தெரியலமா. எனக்கு பிடிச்சிக்கோ அப்படின்னு. இந்த ஃபிஷ் ஃபார்மில் நம்ம மீன் பிடிச்சி அவங்கள்ட்ட கொடுத்தோன்னா சமைச்சு தருவாங்க. அதுக்கு நம்மக்கிட்ட அமௌண்ட் வாங்க மாட்டாங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஃபேமிலிக்கு தனித்தனி கேபினாக இருக்குது. ஃபேமிலியாக தனியாக ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சோன்னா இங்கே வந்து நம்ம புக் பண்ணிக்கலாம். கூடவே ஸ்விங்கெல்லாம் இருக்குது. பின்னாடி பார்த்திங்கன்னா அந்த லேக் வியூ இருக்குது. சூப்பராக உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இப்படி சொல்லுன்னா இவ்வளோண்டு ஃபுட்டு போட்டால் போதுமா? இவ்வளோண்டே போதும். இல்லை இல்லை நிறைய அள்ளி அள்ளி போட்டானே அதுதான் போகும். ஜீவா பரவாயில்ல, 2 மீன் பிடிச்சிட்டான். இன்னமும் நான் மீன் பிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தான். ஜீவா பிடிச்ச மீன் 2ம் வந்து சமைச்சு கொடுத்தாங்க. மீன் பிடிச்சி கொடுத்தா அதுக்கு அமௌண்ட் இல்லைன்னு தான் ஃபஸ்ட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் 2 மீன் பிடிக்கவும் சமைச்சு தரதுக்கு மட்டும் 100 rupees பே பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு பே பண்ணோம். அங்கே இருந்தப்போ மழையும் ரொம்ப நேரம் பெஞ்சிட்டு இருந்தது. அதனால் கொஞ்சம் லேட்டாக தான் கிளம்புனோம். நாங்கள் மினி காரில் போனோம் இல்லையா, அவரே எங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார். அப்புறம் அவரே வந்து இங்கே விப்பினில் இறக்கி விட்டார். விப்பின்லேருந்து டேரெக்டாக வாட்டர் மெட்ரோ இருக்குது எர்ணாகுளம்க்கு அப்படின்னு தான் சொன்னாங்க. ஒரு 15 minutes வெயிட் பண்ணுங்கள் வந்துடும் அப்படின்னாங்க. அப்புறம் என் ஹஸ்பண்ட் போட் சிட்டியை பார்த்ததும் இதுலேயே ஏறி நம்ம ஃபோர்ட் கொச்சியே போயிடலாம், ஃபோர்ட் கொச்சியிலேருந்து எர்ணாகுளம் போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஃபோர்ட் கொச்சி போனால் இங்கேருந்து இந்த டைமுக்கு வாட்டர் மெட்ரோவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இங்கேருந்து ஒரு 1 kilometer போனீங்கன்னா அங்கே வாட்டர் மெட்ரோ வரும்னு சொன்னாங்க. அப்புறம் அங்கே போய் வாட்டர் மெட்ரோ பிடிச்சோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்போதைக்கு நடக்கிறப்போ கொஞ்சம் த்ரில்லிங்காகவே இருந்துச்சு. தெரியாத இடத்துல போய் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய கெயின் பண்ணிக்கிட்டோம். இங்கேருந்து நேராக எர்ணாகுளம்க்கு போயிட்டுருக்கோம். Day 2 ரொம்ப சூப்பராகவே போச்சு. நீங்கள் கொச்சி வந்தால் கண்டிப்பாக அந்த போட் ஸ்டாடி பப்புக்கு போங்க. இதுதான் பேசஞ்சர்ஸ்க்கான போட் ஜெட்டி. இந்த வீடியோ பார்த்து நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அதுதான் எனக்கு பெரிய மோட்டிவேஷன். நம்ம சேனலுக்கு நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராதா. பாய்.